ஆகிய கிருஷ்ண லீலா, திரௌபதி போன்ற கலாச்சாரங்களோ அல்லது பாலிய நூற்களோ அல்ல. இவை தமிழர் காதல் அறத்தின் நெறிமுறைகளாகும். அறம், பொருள், இன்பம் என்ற ஆகிய 3 பால்களும் உள்ளடக்கிய காரணத்தால் முப்பது என போற்றப்படும் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்ற தமிழ் நெடுங்கணக்கின் முதல் எழுத்து ஆகிய ஆவில் ஆரம்பித்து 1330 குறளாகிய ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் இந்த தமிழ் மொழியின் கடைசி எழுத்து ஆகிய இன்னும் முடிகிறது. வாழ்வியலில் எல்லா அங்கங்களையும் திருக்குறள் கூறுவதால் அது முப்பால், உத்தர வேதம், தெய்வ நூல், புதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, திருவள்ளுவம் என்று வழங்கப்படுகிறது. தனி மனிதனுக்கு உரிமையானது இன்ப வாழ்வு, அதற்கு துணையாக உள்ளது பொருளியல் வாழ்வு, அவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது அற வாழ்வு. எல்லாவற்றிற்கும் ஆதார நிலைக்களம். ஆக அறவழியில் நின்று பொருள் ஈட்டி இன்பமாக வாழ வேண்டும். அவ்வாறு உலக மாந்தரும் இன்பமரச் செய்ய வேண்டும். பொருளியலாகிய பொது வாழ்வுக்கும் இன்ப இயலாகிய தனி வாழ்வுக்கும் அடிப்படை அறம்தான் என்பதே திருக்குறளின் மொத்தமான நோக்கு. இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொல்வதே திருக்குறள். சிற்றிலக்கியங்களும் பேரிலக்கியங்களும் காதலை பாடுபொருளாக கொண்டு காதல் சார்ந்த உருவகங்களை சிறப்பித்து வழங்கியுள்ளன. அவைகளில் சில வரையறை மீறியும் பாலியரசின் அளவுக்கு அதிகமாக வர்ணிக்கப்பட்டும் இலக்கிய உலகின் கண்டனத்திற்கு முற்பட்டுள்ளன. காதலை பாடாத கவிஞனும் இல்லை, காதலை பாடாதவன் கவிஞனும் இல்லை, காதலை சிறைபடிக்காத சிற்பியும் இல்லை, காதலை தீட்டாத ஓவியமும் இல்லை. ஆக காதலால் தீண்டப்படாத மனிதன் இல்லை என கூறும் அளவில் நமது உலகம் காதலால் நிறைந்திருக்கிறது. திருக்குறளில் காணப்படும் இன்பத்துப்பால் அதிகாரங்கள் காமத்தின் கெட்ட எண்ணங்களையும் பாலியல் செய்திகளையும் பிரதிபலிப்பதன்று காமத்தை கெட்டதென கூறுவரிடையே கமம் என்ற சொல்லிலிருந்தே காமம் வந்தது என்ற உண்மை அறியப்பட வேண்டும். கமம் என்பது மனநிறைவு எனப்படும். காமம் எனப்படும் பாலியல் இன்பத்தை அடிப்படையாக கொண்டதே ஆகும். குறளிலே உயர்காதல் உள்ளத்தையும் உடலின் நன்மைகளையும் இணைத்து வருவதையே காமமாக காட்டுகிறது. காமம் என்ற சொல் வடமொழியான சமஸ்கிருதத்தில் பாலி விருப்பத்தை குறிப்பதாகும். இப்பாலி விருப்பமானது காதல் ஏதுமின்றி உடல் இன்பத்தை தலைவனிடத்தே ஏற்படுகின்ற உயிர்காதலில் காமம் உள்ளத்தில் உடல் உறவையும் உடலுடன் இந்த உறவையும் பண்புடன் காட்டுவதாகும். இதையே உடல் உணர்வு இவை காமம் கூடிய என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். திருக்குறளில் கலவியல் பகுதியில் காதல் சிறப்புறத்தில் அதிகாரத்தில் தலைவன் தலைவிக்கிடையே மறிமாறப்படும் பண்பான காதல் நெறிகளை மிகச் சுவைப்பட கூறப்பட்டுள்ளன. ஒருவரை ஒருவர் விரும்பி காதலிக்கு மெய்யான அன்பு நெஞ்சங்கள் மட்டுமே இன்பத்தை நுகர முடியும். அன்பை அடிப்படையாக கொண்ட உறவினுக்கே இரு நெஞ்சங்கள் அடிமை வயப்பட்டுள்ளது என்று சரித்திரங்கள் கூறும்போது நமக்கு ஆச்சரியம் மேலிடுகிறது. காதல் மட்டுமே ஐம்புலன்களும் இன்பம் மீதுகின்றன. அவளை கண்களால் பார்க்குங்கால் முகம் மலர்கிறது. எனினும் இனி அவள் குரலை பெரியால் கேட்குங்கால் உள்ளம் உவகை அடைகிறது. அள்ளி அணைத்து வாயால் முத்தமிடுங்கால் உச்சி குளிர்கிறது. பச்சை குழந்தை போல் மூக்கினால் முகிழ்ந்திடுங்கால் தாய்மை உணர்வு தவழ்கிறது. காந்த மின்மலை பாய்வது போல் அவளை கைகளால் தொடுங்கால் பொறிய உணர்வு ஒன்று உள்ளத்தில் பாய்கிறது. மனித குலத்திற்கே உறுத்தால் இந்த இன்பங்கள் அவளால் மட்டுமே தர முடியும். காதல் என்பது என்ன? காதல் எப்படி ஏற்படுகிறது? காதல் வயப்படும் இருவர் நலபுலன்கள் என்ன? காதல் என்பது முடிவற்ற புயல், இன்ப துன்பத்திற்கு உட்பட்டது, இயற்கையில் அமைந்து மாறுவது, உலகம் நடைபெற தேவையானது. நேர் மின் ஆற்றலும் எதிர் மின் ஆற்றலும் இணைந்து மின்னொளி வீசுவதை போல ஆண்மையும் பெண்மையும் இணைந்து காதல் பேசுகின்றது. மன உணர்வின் காதல். இந்த மன உணர்வின் நினைவின்பம் முகுந்து நிற்கிறது. அதனால்தான் மாந்தர் வாழ்வில் உடல் உணர்வின் புணர்வின்பம் பிரிவுறுங்கால் காதல் முழுதும் மன உணர்வால் ஆட்பட்டு நிற்கின்றது. உடல் பிரிவுக்காலும் நினைவை விட்டு பிரியாத நிலை காதலுக்கு மட்டுமே உண்டு. எல்லாம் நன்கு உணர்ந்த திருவள்ளுவர் முன்னரே உண்மைகளை கட்டியம் கூறுகிறார். எல்லாம் நுண்ணு போதையின்
பொழுது அவனை கட்டி இனிமையான காதலின் வேதனை அவனை அச்சுறுத்துகிறது. அவனுக்கு உலகமே இரண்டு பாவாயினி வெளியிருப்பதற்கு வேண்டியவள் இருக்க வேண்டுமானால் போய்விடுங்கள், விட அவள் சிறந்தவர் கொடுத்து விடுங்கள் என்கிறார். போனால் காட்சி தெரியாது, பூர்ணாகி விடுவான். ஆனால் அவளை தரவும் பொழுது பொழுது அவள் தோன்றி பிறந்தால் அன்பே நீங்கள் காதல் ஆம் போய் அங்கே வெள்ளி மீன்கள் இன்னும் மரக்கிளையில் போதும், எப்போது பார்த்தால் உங்களுக்கு நினைவுதானோ என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் நினைப்பது போல, அரசன் நினைப்பது போல, கலைஞர் தமிழ் நினைப்பது போல நான் தெரியாத காலத்திலேயே நவீன காலத்தில் காதல் நிலைகளை சொல்ல காதல் பரிமாற நிலைகள் தான் நிலைகளையே திருவள்ளுவர் அதிகாரங்களையும் 18 கருத்தில் அதிகாரம் கலவைகள் குறிப்பிட்ட கால வரைக்கும் தொடரப்பட வேண்டும் என்று கூறுகிறார். அவன் அவள் கருத்து பரிமாறப்பட்டு காதல் என்னும் ஒரு உள்ளங்கள் உணர்வுக்கு காண்கிறோம். அமைதியாக இருந்தால் மண் அவளை பார்த்து அவன் அவளுக்கான அந்த அழகை அழகான அவன் மனம் மலை பார்க்கிறது. அவளது நினைவாக மறக்கிறது, கிடக்கிறது. அவளை காணாததே அவனுக்கு நோயை தருகிறது. சூரியன் மறைந்து சந்திரன் அந்த பிரகாசம் அந்த கதிர் புதிய துன்பம் ஏற்படுகிறது. அவளது அழகு அவனுக்கு நோயாக அவனை விதிகளுடன் போர்க்களத்திலே எதிரிகளை மதம் எதிர்பார்த்து வீரத்தால் எதிரியை சொல்பவனை தன் பலத்தை கொண்டு